ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. கரான்ட்டு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு விஜய் சேதுபதி என்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான், ஜாலியாக இருக்கும். இந்த நிறைய நல்ல நல்ல ஜாலியான சாங்ஸ் எல்லாம் இருக்குது, காமெடியெல்லாம் இருக்குது. இந்த படத்தில் நான் சரியான ஒரு பக்கா லோக்கல் பயணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் லேபிளில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனாக பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் சரியான ஒரு கிரேசி கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வரணும், இந்த படத்தை பார்க்கணும். இன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. புது சிஎம், புது படம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ராஜேஷ் குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவதார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நயனார் நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜீவானா நடிச்சிருக்காங்க. இந்த கிம்மியா. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல கேஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய தியேட்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க தான் இன்னைக்கு கேள்வி கேட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா, ஒரு ஃபிலிம்ல ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு ஹீரோ கண்டிப்பா வந்து ஃபிலிம்ல என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவர் நான் இன்னைக்கே நான் கண்டிப்பா நான் செய்ய சொல்ல மாட்டேன். அவர் 5 வருஷம் டைம் இருக்கு நம்மளுக்கு. அவர் என்னைக்கு செஞ்சாலும் ஓகே. பட் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால இருக்கிற இஷ்யூஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, புது ஹீரோஸ்க்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஒரு சரியான ஒரு பப்ளிசிட்டி இல்லை, சின்ன படங்கள் பெருசா வந்து நோட்டட் ஆக மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் இனிமே அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் அதை நான் ரொம்ப நியாயமா நம்புறேன். ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அது சொல்றதே தப்பு தான். அந்த பசங்கனால தான் அவர் வந்து இங்க உட்காந்துருக்காரு. நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அதை நம்ம ஜென்சி நம்ம வந்துட்டு அவங்கள நேம் பண்ண வேண்டாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு 16ல இருந்து 20 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கனால தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா அந்த பசங்க தான் வீட்டுல இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்களா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர் வந்துட்டு சொல்லுவாரு, எல்லா பிரச்சனையும் மைக்ல சொல்லிட்டே இருப்பார். குட்டி குட்டி நண்பா நம்பிஸ் எல்லாம் சொல்லுவாரு. அது ஏன் சொல்றாங்கன்னா, பசங்க வீட்டுல இருந்து அம்மா நீ மறக்காம விஜய் நாக்கு தான் ஓட்டு போடணும், இந்த மாதிரிலாம் மிரட்டி மிரட்டி வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் ஓட்டு போட்டு, அக்காலாம் ஓட்டு போட்டு, ஸோ அப்படி வந்திருக்காரு. வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கவும் மாட்டேன். இன்னைக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னு நான் கேட்க மாட்டேன். அன்னைக்கு இந்த மக்களுக்கு அவங்க ஏதாவது நல்லா செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவரும் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். ஒரே தளபதி, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலக நாயகன், அவ்வளவுதான். எதுவுமே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போட்டி போறதே வேஸ்ட்னா. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பல சக்சஸை பார்த்து, பல பிரச்சனைகளை பார்த்து அவர் தளபதி ஆயிருக்காரு. ஸோ அதனால அந்த இடத்த பார்த்து நம்ம ரசிக்கலாம். இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாமே தவிர அந்த இடம் அடுத்து எந்துதான் நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் அண்ணா அங்க மைக்ல பேச முன்னாடி ஓட்டரா நான் நிறைய கேட்பேன். நோ எலெக்ஷன்ஸ். கண்டிப்பா நான் கேட்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அவரை பார்த்தேன்னா, அண்ணா நம்ம சினிமாவுக்கு என்ன பண்ண போறீங்க, நான் கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும். ஏன்னா ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்காம தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்குமே பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்காது, யாரு பேமெண்ட் நிக்காது, யாருக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி அது ஒரு செம்ம யூனிட். அது விஜய் நான் இருந்த அந்த யூனிட். அவரு இன்னைக்கு அந்த சிஎம் சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னா, ஒவ்வொரு விஷயமும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லஞ்சத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு, ஒயிட் ஷாப் வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல நீங்க படத்தை பத்தியும் போடுவேன், இதை மட்டும் போட மாட்டேன். நீங்க நல்ல தேவையானது எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு இதுக்கு சொல்லிட்டு அடுத்த படம் பத்தி ஐ மீன் என்னோட சொல்லுங்க. லஞ்சத்துக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு, அதே மாதிரி விஜய்க்கான ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பி. வேணான்ற நான் அந்த சரக்கே வேணாம், எல்லாம் டூப்ளிகேட் சரக்கு, என்ன பண்ணுவீங்க அடிச்சு வேணான்ற நானு. சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஈவினிங் 6 மணி 8 மணி ஆச்சுன்னா நீங்க ஜாலியா ஒரு கோட்டை வச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையை அழிஞ்சிடும். ஸோ அதனால அது வேண்டாம். அடிக்க வேணாம் நான் யாருமே சொல்லல. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அக்கேஷன் இருக்கு. முதல்வன் படத்துல எடுத்த மாதிரி அந்த லஞ்சத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. கண்டிப்பா எடுங்க ப்ளீஸ். அவர் எடுப்பாருங்க. எல்லாம் கொடுத்துட்டாரு இல்லைங்களா. இனிமே நீங்க அவரு எனக்கு தெரிஞ்சு களத்துல நேரா இறங்கி சண்டை போற ஒரு சிஎம்மா பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
யா படம் பார்த்தது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு, ஸ்டேஜ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. So அவங்களோட பார்த்த அந்த ஃபீல் இருக்கு. இல்ல அந்த அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து டைரக்டருக்கு தான் போய் சேரும். அண்ட் எங்கேயுமே எந்த செலவும் யோசிக்காம எடுத்து எங்க ப்ரொடியூசருக்கு தான் போய் சேரும். அண்ட் பியூட்டிஃபுல்லா விஷுவல் பண்ணியிருக்காரு வில்லியம்ஸ்னா. அவரு ஓவராலாவே வந்துட்டு இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு ரீசன் வந்து இந்த சிஜி, இந்த நிறைய செலவு இருக்கு இந்த படத்துக்கு, அந்த ஒரு இஷ்யூ தான். பட் அட்லாஸ்ட் படம் வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. த்ரில்லிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு காமெடியும் பயங்கரமா கிளிக்கா இருக்கு. செம்மையா சிரிச்சுட்டே இருக்கும் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சின்ன வயசுல நிறைய காமெடி படம் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு என்ன ஹேண்டில் பண்ண டைரக்டர்ஸ்லாம் பயங்கர சென்சிபிளான டைரக்டர்ஸ் இல்ல. பட் ஆனா இன்னைக்கு நான் ஒரு காமெடி பண்ணணும்னா நம்ம இன்னொருத்தங்களை புண்படுத்தியோ இன்னொருத்தங்களை நம்ம தாழ்வா பேசிதான் ஒரு காமெடி பண்ண வேண்டியதான ஒரு சுச்சுவேஷன். அதெல்லாம் எனக்கு பெருசா எனக்கு செட் ஆகல. ஆனா இந்த படத்துல வந்துட்டு அந்த கேரக்டரே ஒரு பைத்தியம் அவன். அட்லாஸ் எனக்கு இது ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இவனே புலம்புவான், இவனே வருவான், இவனே சிரிப்பான், இவனே சண்டை போடுவான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. கரான்ட்டு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு நீங்க எப்பவுமே உங்களுக்கு விஜய் சேதுபதி என்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான், ஜாலியா இருக்கும். இந்த நிறைய நல்ல நல்ல ஜாலியான சாங்ஸ் எல்லாம் இருக்கு, காமெடி எல்லாம் இருக்கு. இந்த படத்துல நான் சரியான ஒரு பக்கா லோக்கல் பயணா பண்ணியிருக்கேன். நீங்க லேபிள்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனா பார்த்துருப்பீங்க. பட் ஆனா இந்த படத்துல சரியான ஒரு கிரேசி கேரக்டர். கண்டிப்பா நீங்க வரணும், இந்த படத்தை பார்க்கணும். இன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. புது சிஎம், புது படம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ராஜேஷ் குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவதார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நயனார் நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜீவானா நடிச்சிருக்காங்க. இந்த கிம்மியா. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல கேஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா தியேட்டருக்கு வாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய தியேட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க தான் இன்னைக்கு கேள்வி கேட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா, ஒரு ஃபிலிம்ல ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு ஹீரோ கண்டிப்பா வந்து ஃபிலிம்ல என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவரை நான் இன்னைக்கே நான் கண்டிப்பா நான் செய்ய சொல்ல மாட்டேன். அவர் 5 வருஷம் டைம் இருக்கு நம்மளுக்கு. அவர் என்னைக்கு செஞ்சாலும் ஓகே. பட் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால இருக்கிற இஷ்யூஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, புது ஹீரோஸ்க்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஒரு சரியான ஒரு பப்ளிசிட்டி இல்லை, சின்ன படங்கள் பெருசா வந்து நோட்டட் ஆக மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் இனிமே அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப நியாயமா நம்புறேன். சரி, ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அது சொல்றதே தப்பு தான். அந்த பசங்கனால தான் அவர் வந்து இங்க உட்கார்ந்துருக்காரு. நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அதை நம்ம ஜென்சி நம்ம வந்துட்டு அவங்கள நேம் பண்ண வேண்டாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு 16ல இருந்து 20 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கனால தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா அந்த பசங்க தான் வீட்டுல இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்களா. அது நல்லா பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர் வந்துட்டு சொல்லுவாரு. எல்லா பிரஸ்லயும் மைக்ல சொல்லிட்டே இருப்பார், குட்டி குட்டி நண்பா நம்பிஸ் எல்லாம் சொல்லுவாரு. அது ஏன் சொல்றாங்கன்னா பசங்க வீட்டுல இருந்து அம்மா நீ மறக்காம விஜயநாயக் தான் ஓட்டு போடணும், இந்த மாதிரிலாம் மிரட்டி மிரட்டி வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் ஓட்டு போட்டு, அக்கா எல்லாம் ஓட்டு போட்டு, ஸோ அப்படி வந்திருக்காரு. வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கவும் மாட்டேன். இன்னைக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னு நான் கேட்க மாட்டேன். அன்னைக்கு இந்த மக்களுக்கு அவங்க ஏதாவது நல்ல செஞ்சுட்டு போயிருக்காங்க, இவரும் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். ஒரே தளபதி, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலக நாயகன், அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போட்டி போறதே வேஸ்ட்னா, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பல சக்சஸ பார்த்து பல பிரச்சனைகளை பார்த்து அவர் தளபதி ஆயிருக்காரு. ஸோ அதனால அந்த இடத்த பார்த்து நம்ம ரசிக்கலாம். இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாமே தவிர அந்த இடம் அடுத்து எந்துதான் நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் அண்ணா அங்க மைக்ல பேச முன்னாடி ஓட்டரா நான் நிறைய கேட்பேன். நோ எலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நான் கேட்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அவரை பார்த்தேன்னா, அண்ணா நம்ம சினிமாவுக்கு என்ன பண்ண போறீங்க, நான் கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்காமே தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்குமே பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்காது, யாரு பேமெண்ட் நிக்காது, யாருக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி அது ஒரு செம்ம யூனிட். அது விஜய் நான் இருந்த அந்த யூனிட். அவர் இன்னைக்கு அந்த சிஎம் சேர்ல உட்காந்துருக்காருன்னா
மகேந்திரஜி, விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லஞ்சத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு, ஒயிட் ஷாப் வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல நீங்க என் படத்தை பத்தியும் போடுவேன், இதை மட்டும் போட மாட்டேன் சொல்லி. நீங்க நல்ல தேவையானது எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு இதுக்கு சொல்லிட்டு அடுத்த படம் வச்சுக்காங்க. ஐ மீன் இன்னொரு சொல்லுங்க. அதான் இப்ப லஞ்சத்துக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு, அதே மாதிரி விஜய்க்கான ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பி. வேணான்ற நான் அந்த சரக்கே வேணாம், எல்லாம் டூப்ளிகேட் சரக்கு, என்ன பண்ணுவீங்க வேணான்ற நானு. சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஈவினிங் 6 மணி 8 மணி ஆச்சுன்னா நீங்க ஜாலியா ஒரு கோட்டை அடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையை அழிஞ்சிடும். ஸோ அதனால அது வேண்டாம். அடிக்க வேணாம் நான் யாருமே சொல்லல. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அக்கேஷன் இருக்கு. முதல்வன் படத்துல எடுத்த மாதிரி அந்த லஞ்சத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. கண்டிப்பா எடுங்க ப்ளீஸ். அது எப்படி அவர் எடுப்பாருங்க. எடுத்துருக்காரு. ஹெல்ப் லைன்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு இல்லைங்களா. இனிமே நீங்க அவரு எனக்கு தெரிஞ்சு களத்துல நேரா இறங்கி சண்டை போற ஒரு சிஎம்மா பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யா, படம் பார்த்தது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு, சிஜிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பார்த்து அந்த ஃபீல் இருக்கு. இல்ல அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து டைரக்டருக்கு தான் போய் சேரும். அண்ட் எங்கேயுமே எந்த செலவும் யோசிக்காம எடுத்து எங்க ப்ரொடியூசருக்கு தான் போய் சேரும். அண்ட் பியூட்டிஃபுல்லா விஷுவல் பண்ணியிருக்காரு வில்லியம்ஸ்னா. அவரு ஓவராலாவே வந்துட்டு இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு ரீசன் வந்து இந்த சிஜி, இந்த நிறைய செலவு இருக்கு இந்த படத்துக்கு, அந்த ஒரு இஷ்யூ தான். பட் அட்லாஸ்ட் படம் வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. த்ரில்லிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு காமெடியும் பயங்கரமா கிளிக்கா இருக்கு. செம்மையா சிரிச்சுட்டே இருக்கும் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சின்ன வயசுல நிறைய காமெடி படம் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு என்ன ஹேண்டில் பண்ண டைரக்டர்ஸ்லாம் பயங்கர சென்சிபிளான டைரக்டர்ஸ் இல்ல. பட் ஆனா இன்னைக்கு நான் ஒரு காமெடி பண்ணணும்னா நம்ம இன்னொருத்தங்களை புண்படுத்தியோ இன்னொருத்தங்களை நம்ம தாழ்வா பேசிதான் ஒரு காமெடி பண்ண வேண்டியதான ஒரு சுச்சுவேஷன். அதெல்லாம் எனக்கு பெருசா எனக்கு செட் ஆகல. ஆனா இந்த படத்துல வந்துட்டு அந்த கேரக்டரே ஒரு பைத்தியம் அவன். அட்லாஸ் எனக்கு இது ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இவனே புலம்புவான், இவனே வருவான், இவனே சிரிப்பான், இவனே சண்டை போடுவான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். படத்துடைய இணை தயாரிப்பாளர் பிரேம்நாத், ஸ்ரீ பூவாயுமன் மூவிஸ், எங்கள் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்கள் தயாரிப்பில், ராஜேஷ்குமார் அவருடைய தயாரிப்பில் இந்த கரா மிக பிரம்மாண்டமான, மிக பொருட்செலவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மிருகங்களுக்கான ஒரு படம், குழந்தைகளுக்கான படம், ஒரு சம்மருக்கான ஒரு படம். இன்னும் 17 நாள் தான் இருக்குது ஸ்கூல் திறக்கிறது. ஸோ அந்த குழந்தைகளுக்காக வேண்டிய இப்போ இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு இடையே அந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் கதாநாயகன், அவருடைய 6 தம்பி மகேந்திரன் அவர்கள் மிக வித்தியாசமாக சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய தனித்திறமைகளை காட்டியிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் சொல்ல தேவையில்லை, அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. பல்வேறு போராட்டங்கள், மனுஷன் தூங்கவே மாட்டான், நைட்டு பகலும் பாவம், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் அவர்களும் நானும் இணைந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும். என்னென்னா இது ஒரு குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய படம். அதேமாதிரி ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஜாலியான படம். ஸோ இதை வந்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் படத்தை. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சல்லியம் சார். அதேமாரி இந்த படத்துக்கு வந்து பிஆர்ஓ நம்முடைய நித்தீஷ் ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒரு போராட்டம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருமே இந்த படத்தை வந்து இன்னைக்கு நைட்டுக்கு நீங்கள் வந்து பெரிய படம் ஆகுறீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. கருப்பு, நம்ம படம் கரா, ரெண்டுலையுமே காக்கான்னு வந்துருக்குது. இதில் எது முந்துதுன்னு அது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து நல்லா ரீச் பண்ணுங்கள். நல்ல படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சார் உங்கள் பொறுப்பு. ஸோ இந்த படத்துக்கு பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக இயக்குநருக்கும், கேமராமேன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரியும். படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் ஒப்படைக்கிறோம். நன்றி. I am playing a candy role in Kara movie. Must watch our movie. It's superb and audience response is too good. And thank you. இன்னைக்கு வந்து கராங்கிற மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கரா, அது தனுஷ் சார். இந்த நேம் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கரா வந்து ஒரு
crocodile ஃபிலிம். இந்த படத்துடைய கதாநாயகனா மாஸ்டர் மகேந்திரன் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் கேரக்டர் வில்லனா இந்த படத்துல ஜீவா நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல மொட்டராஜேந்திரன் சார், சாஹிபா அண்ட் வந்து கிமாயா, இன்னும் நிறைய நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஐயனார் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, பிரேம்நாத் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்துடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ்குமார், பவானி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஐயனார், UIMN மூவிஸ் அண்ட் பிரேம்நாத், இவங்க எல்லாரும் இணைந்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக தயாரித்து திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்துடைய இயக்குனர் என்னுடைய இனிய அவதார், அவர் வந்து நார்த்லேருந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ஒரு தமிழ் படத்தை ஹிந்தி ஃபிலிம் ரேஞ்சுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி சாரோட மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பாட்டு இந்த படத்துக்காக பாடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. படம் டெஃபினட்டாக தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து crocodile அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான எலிமெண்ட். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ராமநாராயணன் சார் இருக்கும்போது யானை, குதிரை, குரங்கு இதெல்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான படங்கள் வரதே இல்லை ரீசெண்டாக. ஸோ இந்த படம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். வயலன்ஸ் அண்ட் ரொமான்ஸ் இருந்தால் கூட அதர் தென் தட் இந்த சம்மருக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான படத்தை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த கரா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. மாஸ்டர் மகேந்திரன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்ல போர் அடிக்காம என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்குது. அந்த சாங் நல்லா இருக்கு, ஃபைட்டும் நல்லா இருக்கு, சூப்பர். அன்பு தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. உண்மையாவே நல்லா சூப்பரா இருக்கு, காமெடியாவும் இருக்கு, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. ரொம்ப மாஸ்டர் மகேந்திரன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்ல எஃபெக்ட் போட்டு அந்த சீன்லாம் அந்த தலையில தொங்குறதுலாம் ரொம்ப நேரம் எடுத்திருக்காங்க, ரொம்ப 4 டேஸ் எடுத்திருப்பாங்க போல. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த ஜீவா சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு பேரா பண்ணியிருக்கவங்க ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் இதுதான், கர்மா ரியாக்ட். கண்டிப்பா கெட்டது நடக்கிறவங்களும் கெட்டதுதான் நடக்கும், அது கண்டிப்பா நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்ல ஆக்டிங், நல்ல எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. முதல்ல சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு, பார்த்தால ரொம்ப நல்லா தெரியுது. நிறைய டைலாக்ஸ், நிறைய ஆக்ஷன்ஸ், ரொம்ப நல்ல பொறுமையா சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா போகுது, நல்ல மூவ் ஆச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. பாட்டு பாடினாரு தான் குமார், பாட்டு பாடுறாரு விஜய் சேதுபதி, அது ரொம்ப அருமையா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. முதல்ல டோட்டலி எல்லா பிக்சரும் நல்லா இருக்கு. குறிப்பா அந்த சினிமோட்டோகிராஃபி எப்படி இருப்பாரு, கேமரா, அவர் வந்து ரொம்ப பக்கமா இருக்காரு. அவருக்கு நல்ல லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து ஹீரோவா சார், அந்த படத்துக்கே ஹீரோ தான். ரொம்ப நல்லது, நல்லா இருக்கு, நல்லா பக்காவா போர் அடிக்கவே எதுவும் பண்ணல, நல்லா எல்லாமே ஒர்க் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப காமெடியா கொண்டு போயிருக்காங்க. படம் செம்மையா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. செம்மையா பண்ணியிருக்காரு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே ஒர்க் தான், எல்லாமே செம்மையா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணோம். மூவி இஸ் வெரி நைஸ். எவ்ரி ஃபேமிலி ஷுட் வாட்ச் இட். எல்லா படமும் அந்த மாதிரி இருக்கு, டிராமா இருக்கு, அப்போ மியூசிக் ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படத்துடைய இணை தயாரிப்பாளர் பிரேம்நாத், ஸ்ரீ UIMN மூவிஸ், உங்கள் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்கள் தயாரிப்பில், ராஜேஷ்குமார் அவருடைய தயாரிப்பில் இந்த கரா மிக பிரமாண்டமான, மிக பொருட்செலவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மிருகங்களுக்கான ஒரு படம், குழந்தைகளுக்கான படம், ஒரு சம்மருக்கான ஒரு படம். இன்னும் 17 நாள் தான் இருக்குது ஸ்கூல் திறக்கிறது. ஸோ அந்த குழந்தைகளுக்காக வேண்டிய இப்போ இந்த டைத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு இடையே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் கதாநாயகன், அவருடைய 6 தம்பி,
மகேந்திரன் அவர்கள் மிக வித்தியாசமாக சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய தனித்திறமைகளை காட்டியிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் சொல்ல தேவையில்லை, அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக. பல்வேறு போராட்டங்கள், மனுஷன் தூங்கவே மாட்டான், நைட்டு பகலும் பாவம், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் அவர்களும் நானும் இணைந்து இந்த திரைக்கை கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும். என்னென்னா இது ஒரு குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய படம். அதேமாதிரி ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஜாலியான படம். ஸோ இதை வந்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் படத்தை. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சல்லியம் சார். அதேமாரி இந்த படத்துக்கு வந்து பிஆர்ஓ நம்முடைய நிதிஷ் ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒரு போராட்டம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருமே இந்த படத்தை வந்து இன்னைக்கு நைட்டுக்கே நீங்கள் வந்து பெரிய படம் ஆக்குறீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குது, கருப்பு, நம்ம படம் கரான், ரெண்டுலையுமே கார் வந்துருக்குது. இதில் எது முந்துதுன்னு அது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து நல்லா ரீச் பண்ணுங்க. நல்ல படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சார் உங்கள் பொறுப்பு. ஸோ இந்த படத்துக்கு பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக இயக்குநருக்கும், கேமராமேன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரியும். படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான் ஒப்படைக்கிறோம். நன்றி. I am playing a candy role in Kara movie. Must watch our movie. It's superb and audience response is too good. And thank you. வணக்கம், என் பேர் விஜய் அவதார். இன்னைக்கு May 15 எங்கள் படம் ரிலீஸு. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு படம் கிடச்சதுக்கப்புறம் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லாருமே படம் பார்க்கும்போது சிரிக்கும்போது, எல்லா விஷயத்திலும் உணர்வு பண்ணும்போது, இந்த ஹாலிவுட் லெவலில் திருப்பி சொல்லும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபைட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி நல்ல படம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்காக ரொம்ப மாஸ்டர் பிளாஸ்டரான சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள், படத்தை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வில்லியம்ஸ் பேசுகிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா பல்லு முளைக்காத குழந்தையிலேருந்து பல்லு விழுந்த முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படம். ஃபோட்டோகிராஃபி ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு திறமைசாலி. ரொம்ப ரொம்ப அதாவது திறமையை விட டெடிக்கேஷன் ரொம்ப அதிகம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அண்ணா நகரில் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஹீரோயின் வந்து புல்லட் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது பின்னால் வந்து ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போனோம். அந்த பொண்ணு வந்து அவரோட பொண்ணு, ஒரு 6-7 வயசு பொண்ணு. புல்லட்டு ஒரு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க புல்லட் ஓட்டுறாங்க. பின்னால் ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்காரு. இவர் நினச்சிருந்தா அது ஒரு ஆக்டிவாவோ எது வேணால் மாற்றிருக்கலாம். வச்சுட்டு அங்கே ஒரு யூடர்ன் ஒன்று இருக்குது. அந்த யூடர்னுக்கு வந்து ஓகே ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. கேமரா ஆன் பண்ண சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. பக்கத்தில் அவர் அறியாம அவர் வாயில வருது, ஐயோ என் பொண்ணுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் போய் யூடர்ன் எடுத்து வந்தவொடனே குடும்பம் ஓடினாரு. அந்த ஹீரோயினும் அப்படியே சமாளிச்சு போய் நிப்பாட்டாங்க. போய் மகளை போய் பிடிக்கிறாரு. எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு டைரக்டரா? இவர் நினைச்சிருந்தா அந்த சீனை அவாய்ட் பண்ணிருக்கலாம், அந்த யூடர்ன் அவாய்ட் பண்ணிருக்கலாம், அவர் பொண்ணுக்காக வந்து அந்த பைக்கை கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் அவ்வளோ டெடிகேஷனோட பண்ணார். அப்படி ஒரு இயக்குனர். அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிச்சாங்க, எல்லாருமே இன்வால்வ் ஆனாங்க. ஸோ எல்லாரும் வந்து தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அப்போ என்ன பேசணும் தெரியாது. ஸோ எக்ஸைட்டட். எல்லாரும் போய் தியேட்டர் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. മലയാളത്തിൽ പേசுங்க. സോറി ഫോർ മൈ ബാഡ്. ഒരുപാട് സന്തോഷം. ഞാൻ മലയാളിയാണ്, കേരളത്തിൽ നിന്നും. തമിഴാണ് ഫസ്റ്റ് മൂവി. വിത്ത് സപ്പോർട്ട്. താങ്ക് യു. Please.
இது சார் அப்படியே தனியா நிக்கிற மாதிரி இருக்கு இல்ல கேப் இருக்கு ஃபில் பண்ணிடுங்க गुलबाई नहीं सबसे चल और फीलिंग ये और अपर movie made for children. அது கிட்டான Everyone can watch it. As I'm a child, I say every kid will love Karan. It's a crocodile movie, crime, thriller, and action. Make sure to watch it. Thank you.